ஸோ லைவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுவோம்ப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆடியோ வீடியோ செக் கிளியரானு பார்ப்போம். ஸோ லைவ் ஆகிடுச்சு தானேப்பா. ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம்ப்பா. ஓகே, ஆக்சுவலி டிஸ்கஷன். ஸோ இண்டக்ஷன் மிஷின்ஸோட டிஸ்கஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் இண்டக்ஷன் மிஷினில் ஒன்லி 1 டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அண்ட் பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டிஸ்கஷன்ஸ் 4 டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டிஸ்கஷன்ஸோட கிளாஸஸோட நமக்கு இண்டக்ஷன் மிஷினும் அண்ட் மிஷின்ஸும் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும். ஆஸ் வெல் அஸ் பவர் சிஸ்டமும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும்ப்பா. ஓகேயா, ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம சைடில் எல்லாமும் பர்ஃபெக்டாக இருக்குதுப்பா. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகேயா, குட் ஈவினிங் வினோத். நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம்ல. ஸோ இண்டக்ஷன் மெஷின்ஸோட டிஸ்கஷன். குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஈஸி அண்ட் ட்ரிபிளுக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம்ப்பா. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஃபர்தராக வி வில் கைட் யூப்பா. ஓகே, ஸோ இந்த நம்ம கொடுக்குற கிளாஸஸை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக படித்து டெஸ்ட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஷுவராக உங்களால் ஈஸியாக 150 கொஷின்ஸ்க்கு எடுக்க முடியும்ப்பா. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இதில் 150 எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஷுவராக உங்களுக்கு ஜாப் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே லைவாக தான் நம்ம கொடுக்குறோம். உங்களோட டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம எந்த ரெக்கார்டடும் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஆஸ் பர் த அப்டேட்டட் சிலபஸ் என்ன மாதிரி இருக்கோ ஸோ அதுக்கு தேவையான மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் கொடுக்குறோம். ஓகேயா, ஸோ உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா ரெக்கார்டடாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே ஷெட்யூல்டு மேனரில் இருக்கும். அண்ட் வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 2 years இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம கிளாஸஸ்க்கு நம்ம PDF மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் கிளாஸஸை மட்டும் நீங்கள் கவனித்து நம்ம என்ன அப்ரோச் பண்ணுறோம் நாலேஜை மட்டும் கெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும்பா. ஓகே, ரெஃபரன்ஸ்க்கு மெட்டீரியலே நம்ம இருக்கும். அடுத்ததாக நம்ம வீக்லி டெஸ்ட்டு சீரியஸ் பேட்டர்னில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதை தவிர்த்து உங்களுக்கு 1-to-1 கைடன்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் கம்யூனிட்டிக்கு குரூப் இருக்கும்பா. ஓகேயா, ஸோ ஃபார் மோர் கொரீஸ் எதனா இருந்துச்சுன்னா கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க, we will guide you. ஓகே, இப்போ இந்த டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். நம்ம ரெகுலராக சொல்கிறது தான் சரி, டெய்லி டிஸ்கஷன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ டிஸ்கஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் நாலேஜ் உங்களுக்கு லேர்ன் ஆகும்பா. ஓகேயா, ஸோ எப்போவுமே ஒரு TNPSC எக்ஸாம்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாதுப்பா. நம்ம சிலபஸ் படி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்தோம்னாலே போதும். ஓகேயா, ஸோ எப்போவுமே ஒரே மாதிரியான பேட்டர்னே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சிலபஸை நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க, அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரிலவெண்ட்டான ESC கொஷின்ஸை நான் ரெகுலராகவே சொல்லுவேன். ஓகே, நம்ம வந்து எப்போவுமே TNPSC கொஷின்ஸை மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம். ESCயோட கொஷின்னு, கேட்டோட 1 mark கொஷின்னு, மற்ற ஸ்டேட்டில் இதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கொஷின்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இப்போ நான் கொண்டு வருவேன். ஓகேங்களா, ஸோ டெய்லி டிஸ்கஷன்ஸ் அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் டேட்டா ஃபஸ்ட் எழுதணும். கிவன் டேட்டா கரெக்டாக எழுதுறது தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு மீனிங். ஸோ இப்போது ஸ்டார்டிங் கரண்ட் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார் இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஃப் த ஃபுல் லோட் கரண்ட். ஸோ அதாவது IST ஸ்டார்டிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஃப் IFL. இதெல்லாம் சொல்கிறாங்க. IST is 3 times of IFL. Starting current of 3-phase induction motor is equal to 3 times of full load current. If the full load slip is 2% SFL, then TST and TFL oda percentage TST வந்து எனக்கு எத்தனை டைம் ஆஃப் TFL அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தட்ஸ் இட். ஓகேயா, TST இஸ் ஹவு மச் டைம்ஸ் ஆஃப் TFL அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நமக்கு ஒரு கிளாஸஸில் ஸ்டேட்மெண்ட் தெரியும். TST TFLக்கான எக்ஸ்பிரஷன் இஸ் ஸ்டார்டிங் டார்க் டிவைடட் பை ஃபுல் லோட் டார்க். கரெக்டாக? TST by TFL is equivalent to IST by IFL whole square into SFL.
clear தானப்பா? TST by TFL is equal to IST by IFL square into SFL. So SFL என்றது 2%. So IST என்றது 3 times of IFL னு எழுதிக்கலாம். just அதை replace பண்ணுங்க. 3 times of IFL divided by IFL into whole square. SFL என்னப்பா? 0.02, that is 2%. அடுத்து என்ன ஆகும்? IFL cancel ஆயிரும். 3 square will become 9. அப்போ 9 into 0.02 which is 0.18. this is what? TST by TFL. correct? This is what? TST by TFL. so இப்போ எனக்கு எதை கேட்குறாங்க? they are asking TST in how much times of TFL is 0.18 into TFL அப்படின்னு வருமா? 0.18 into TFL னா that is what? 18%. 18% of TFL அப்படின்னு எழுதலாங்களாப்பா? yes தினேஷ், correct. thanks pa. okay, for this question வந்து option A. ஓகேயா? ஸோ ஷுவராக எல்லாரையாலையும் ஆக முடியும்ப்பா. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் பிடபிள்யூடி ஏஇ கிடச்சிருக்கு. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஎன்இபி ஏஇக்கு வந்திருக்கு நம்ம பசங்களுக்கு. ஸோ அது மாதிரி எல்லாராலையுமே ஷுவராக அப்கமிங் டேஸில் டிஎன்இபியில் ஏஇ ஆக முடியும். அதுதான் நம்ம எப்பவுமே ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு சொல்கிறது. எப்பவுமே இந்த முறை நீங்கள் கவுன்சிலிங் வரைக்கும் போய் நிறைய பேர் வெளியே வந்திருக்கலாம். ஸோ அவங்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்கும் நான் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்கப்பா. எக்ஸாம்ஸை வந்து டார்கெட் பண்ணாதீங்க, போஸ்டிங்ஸை வந்து டார்கெட் பண்ணாதீங்க, எத்தனை வேக்கண்ட்டுன்றதை என்றைக்குமே டார்கெட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக அதை பார்த்து தான் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதிருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாமை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை பார்க்காதீங்க. நமக்கு இப்போ வரப்போகிற ஒரு 2 வருஷம் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு வேக்கன்ட் உள்ள ஒரு எக்ஸாம். ஏன்னா இது வரைக்கும் டிஎன்இபிலையும் சரி, அதர் பிஎஸ்யூஸ் இன்னும் நிறைய எடுக்காமல் இருக்காங்கல்ல, அதுலேயுமே எடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இப்போ வேக்கன்ட் இல்லை அப்படின்னு திங்க் பண்ணவே கூடாது. நீங்கள் ப்ராப்பராக எக்ஸாம்ஸ்க்கு எழுதிட்டே இருங்க. ஷுவராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷுவராக ஏஇ ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம சைட்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் நிறையவே ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்கப்பா. ஸோ கண்டிப்பாக ஹோப் வச்சுக்கோங்க. ஸோ ஹோப் கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் ஆயிடுவோம். ஓகேங்களா? ஷுவராக ஆகிடுவீங்க. ஸோ அதை மட்டும் பிலீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒர்க்கை கீப்பாக நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, அப்போ திஸ் இஸ் 18% ஆஃப் ஃபுல் லோட் டார்க். ஓகே, அப்போ என்னோட ஸ்டார்டிங் டார்க்குன்றது தட் இஸ் 18% ஆஃப் ஃபுல் லோட் டார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகிறோம். த ஸ்டார்டர் ஆல்ரெடி நம்ம இந்த கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன ஸ்டார்டர்ஸ் வந்து என்னென்ன பவர் ரேஞ்சஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 0லேருந்து 5 ஹெச்பி வரைக்கும் இருந்தால் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது டிஓஎல் ஸ்டார்டர்ஸ். எஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை கேட்டாங்க, ஏன் சார் நீங்கள் வந்து டிஎன்இபி எடுத்துக்காமல் பிடபிள்யூடி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ப்பா, நம்ம பிடபிள்யூடி எதுக்காக எடுத்தோம்னா நம்ம கிளாஸஸை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ எனக்கு வந்து கிளாஸஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஸோ டிஎன்இபி போனோம்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுற சமயத்தில் நம்ம எப்போவுமே ஃபோனுக்கு எங்கேஜாக இருக்கணும். கண்டிப்பாக நான் ஃபோனை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் டைம்லேயுமே நான் வந்து போகிறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போது இப்போ ஃப்ளட் சீசன் எதுனா வந்துச்சுன்னா அப்போ நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஓகே, அப்போ அது என்னோடய கிளாஸஸை ப்ராப்பராக கொண்டு போக முடியாமல் போகலாம். ஓகே, ஸோ பிடபிள்யூடினா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஒர்க் தான். ஸோ இப்போது நமக்கு ஒரு ஆஃபீஸ் டேன்னா ஆஃபீஸ் டைம் இட் மே கோ அப் டு 8 வரைக்கும் இருந்தாலும் 8க்கு அப்புறமா நான் ஒரு பெரிய ஃபோன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் நைட் 8 o'clock டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஆனால் இபியில் இருந்தால் அதில் பண்ணுறதுல சில சிரமம் இருக்கும். அதை வந்து பீப்புள், அது ஒரு சர்வீஸில், இபி வந்து ஒரு சர்வீஸு, அதை நம்ம 8 மணிக்கு நான் கிளம்பிடுவேன்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஒரு சில நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னோடய கிளாஸஸை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் அதை எடுத்துக்கலப்பா. ஓகேங்களா?
மற்றபடியாக டிஎன்இபியாக இருந்தாலும் பிடபிள்யூடியாக இருந்தாலும் ஸோ ரெண்டுத்துக்குமே ஒவ்வொரு பாசிட்டிவ் சைடு இருக்குது. டிஎன்இபிக்கு அது என்னென்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக அது நம்மளோட கோரு ஷுவராக நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேயா, நீங்கள் பவர் சிஸ்டமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ பட் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் தான் போய் லேர்ன் பண்ணிக்கணும். ஃபீல்டில் போயிட்டு இப்போ இபிக்குள்ளே போயிட்டாலே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்கன்னு கிடையாது. நம்ம தான் நம்ம பேசிக்ஸை வச்சு லேர்ன் பண்ணி எக்ஸ்ட்ரா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அங்கே நிறைய ஸ்கோப் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது இபியில். ஓகேங்களா, ஸோ ஷுவராக அது பிடபிள்யூடியில் கிடையாது. நம்ம கிளாஸஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எடுத்தேன். ஸோ இப்போது நம்ம 0 to 5 HP வந்து டிஒஎல் ஸ்டார்டரு. ஸோ 5 to 20 HPக்கு நம்ம என்னப்பா யூஸ் பண்ணியிருப்போம்? ஸ்டார் டெல்டா. அடுத்ததா மோர் தென் 20 HP ஆர் ஈக்குவல் டு 20 HP, இட் இஸ் விச் ஸ்டார்டர்? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். Okay, this is auto transformer starter. சார் எப்பவுமே 20 HP ஒரு ஹையரான பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு நம்ம எப்போவுமே ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸ் தான் தினேஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஸ்டார் டெல்டா இட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் பிலோ 20 HPக்கு தான். இன் பிட்வீன் 5 to 20 தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஒரு 10 HP அந்த மாதிரியான மோட்டர்ஸ்க்கு தான் நம்ம ஸ்டார் டெல்டா யூஸ் பண்ணணும். ஃபேஸ் பிளேட் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஓகேயா, ஸோ இப்போ இது நம்ம கிளாஸஸ்லேயே கொடுத்துருக்கோம். ஓகே, இதோட ஸ்டார்டரோட ஈக்குவேஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்டி டிஎஸ்டி அப்படின்ற ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்டார்டிங் கரண்ட்டு ஸ்டார்டிங் டார்க்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அடுத்ததா a 3-phase induction motor has a starting torque of 200 Newton per meter. Okay, 3-phase induction motor oda starting torque TST is 200 Newton per meter. Okay, so 3-phase induction motor has a starting torque of 200 Newton per meter when it is switched on DOL. So இது எப்போன்னா DOL starter oda starting torque. Okay appa, so this is the starting torque of DOL starter. So இப்போ if an auto transformer with the 50% tapping is used for starting, the starting torque would be ஓகேயா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டேரக்ட் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ டேரக்ட் லோடில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போவே உங்களுக்கு 200 நியூட்டன் பர் மீட்டர் அளவுக்கு தான் டார்க் வருது. அதுவே ஸோ உங்களோட ஸ்டார்டிங் டார்க்கு வென் இட் இஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போ என்னோட டார்க் எவ்வளவு இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா, புரியுதா? டிஓஎலோட டார்க்கை கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் இதை வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்னோட டார்க் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேயா, ஸோ ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்னப்பா வித் ரெஸ்பெக்ட் டு டிஓஎல் ஸ்டார்டருக்கு நம்ம கிளாஸில் டெரைவ் பண்ணியிருக்குமா? நம்ம எல்லா ஸ்டார்டருக்குமே வித் ரெஸ்பெக்ட் டு டிஓஎலோட தான் கம்பேர் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ என்ன சொல்லியிருப்போம்? தட் இஸ் கே ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் TST of DOL. கரெக்டா? K square times of TST of DOL. இங்க என்ன சொல்றாங்க? tapping is 50% னா K is 0.5 அப்படின்னு அர்த்தம் தான். ஓகேயா, tapping வந்து 50% னா K வந்து 0.5 அப்படின்றது மீன் பண்ணுது. அப்போ K 0.5 னா என்னப்பா மீன் பண்றோம்? ஸோ 1/2 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 1/2 ஸ்கொயர் இன்டூ TST of DOL என்ன? திஸ் இஸ் த TST of DOL. Okay, அப்போ TST of DOL is what? 200 Newton per meter. அப்போ 1/2 ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன இருக்கும்? 1/4 into 200 Newton per meter, that is 15 Newton per meter. This is the starting torque when it is started with the auto transformer. Okay, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களோட ஸ்டார்டிங் டார்க்கு 15 நியூட்டன் பர் மீட்டராக இருக்குது. அதுவே டிஒஎல் ஸ்டார்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தப்போ உங்களோட ஸ்டார்டிங் டார்க் எவ்வளோவா இருந்துச்சுன்னா 200 நியூட்டன் பர் மீட்டராக இருந்துச்சு. ஓகேங்களா சார்? இந்த மாதிரி கொஷின்ஸ் ஈஸி தானே சார்? ரொம்ப ஈஸியான கொஷினு. ஜஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஃபார் திஸ் இட் இஸ் ஆப்ஷன் 4.
அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ when started by means of auto transformer with a 50% tapping, அதாவது நான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா ஸ்டார்ட் பண்றேன், 50% டேப்பிங்கை கொடுத்துருக்கேன், சப்ளை கரண்ட் ஆஃப் 3 phase slip ring induction motor squirrel cage induction motor is I auto. ஓகே, இந்த கேஸ்ல என்னோட மோட்டார் எடுத்துக்கிட்ட கரண்ட்ன்றது I. when started by means of star delta starter, ஓகேயா. ஸோ when இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதுவே நீங்க ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ல ஸ்டார்ட் பண்றப்போ the supply current is IY அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதோட ரேஷியோ என்ன, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தப்போ அதோட கரண்ட்டுக்கும் ஸ்டார் டெல்டால நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தப்போ அதோட கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ரேஷியோ தான் கேட்குறாங்க. புரியுது தானப்பா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, they are started with the help of auto transformer மூலமா. ஓகேயா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல கேவோட வேல்யூ சொல்லியிருக்காங்க, தட் இஸ் 0.5 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, அப்போ இது மூலமா ஸ்டார்ட் பண்ணி இருந்திருந்தப்போ ஐஎஸ்டி ஆஃப் ஆட்டோன்றதை நான் ஃபார்முலா கிளாஸ்ல கொடுத்தேன்னா கரெக்டா. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ என்னோட ஸ்டார்டிங் கரண்ட் எப்பவுமே k² டைம்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி ஆஃப் டிஓஎல் அப்படின்னு எழுதலாம். கரெக்ட் தானப்பா? என்னோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்டார்டிங் கரண்ட் k² டைம்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி ஆஃப் டிஓஎல் எழுதலாமா? இங்க கேன்றது என்ன, 0.5. அப்போ 1/2 into IST of DOL, therefore we'll get IST of DOL by 4. ஓகே, இதுதான் என்னோட IST of ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன கரண்ட் போயிருக்கும்னா IST of DOL-ல 4 பங்குல 1 பங்கு போயிருக்கும். ஓகேயா, ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிச்சா? ரெண்டாவது இப்போ என்ன டிரான்ஸ்ஃபார்மர் எதுல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, when it is again started by means of star delta starter. ஓகே, இப்போ இது என்ன பண்றாங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் மூலமா ஸ்டார்ட் பண்றாங்களாம். ஓகேயா, சோ இப்போ இதோட கரண்ட், இதோட IST of star நமக்கு தெரியும் தானப்பா. சோ IST of star is 1/3 of IST of DOL. ஓகேயா, இப்போ இந்த ரெண்டு கரண்ட்டும் தனித்தனியா எனக்கு தெரிஞ்சிருச்சா? we know na, தனித்தனியா எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன கேக்குறாங்க, the ratio of I auto divided by I star. That's it na. So இப்போ பாருங்களேன் என்னென்ன வருது. I ஆட்டோன்றது that is IST of DOL divided by 4 into IST of DOL divided by 3. அப்போ IST will cancel out. What we get, that is 3/4 அப்படின்னு வரணும்பா. இங்க பாருங்க 1/4 into 1/3 என்ன வரும்? It became 1/4 into 3/1 அப்படின்னு வருமா? அப்போ என்ன ஆயிடும்? 3/4 தினேஷ். ஓகேங்களா, இங்க பாருங்க இது தெரிஞ்சாலே நமக்கு தெரிஞ்சிருமே. I auto by I star தானே கேட்குறாங்க. Yes, it is 3/4 is 0.75. ஓகேயா, அப்போ இதோட ரேஷியோன்றது என்ன? 0.75. ரொம்ப ஈஸி தானேப்பா. இதுல கொஸ்டின் ஷுவரா நமக்கு கேட்பாங்க, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோ ஸ்டார்டர்ஸ்ல இருந்து கேட்பாங்க, ப்ராப்ளம் தான் கேட்பாங்க, ஆனா ஆன்சர் பண்றதுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்ப்பா, தெளிவா அதோட ஸ்டார்டிங் கரண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன, ஸ்டார்டிங் டார்க் எக்ஸ்பிரஷன் என்ன, இது என்ன ஸ்டார்டர், அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அதை ப்ராப்பரா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கேட்கறாங்க, இந்த இடத்துல ரேஷியோ கேட்கறாங்களா, அப்ப எல்லாத்தையும் தான் நம்ம டிஒய்லுக்கு கம்பேர் பண்ணி வச்சிருப்போம்ல, எல்லாரையுமே ஒரு காமன் ரெஸ்பெக்டிவ்க்கு மாத்தி வச்சிருவோம். மாத்திட்டு அதுல இருந்து என்ன கேட்கறாங்களோ அதை கால்குலேட் பண்ணிக்குவோம். கரெக்டா, ஆப்ஷன் அப்ப டி தான். ஓகே, அப்ப அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்களேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஷுவரா எடுக்கணும்ப்பா. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் மார்க் எடுக்க வேண்டிய கொஸ்டின். ஓகே, நம்ம எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம்னா ஷுவரா 90% மார்க் எடுக்கணும்ப்பா. அதுக்கு கீழே நம்ம மார்க் எடுக்கிறோம்னா அந்த சப்ஜெக்ட்டுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் வீண் தானே. ஓகே, ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஷுவரா அப்போ அதில் 18+, 20 கொஸ்டின் இருந்தால் 18 கொஸ்டின், 30 கொஸ்டினாக இருந்தால் 27 கொஸ்டின் ஷுவரா வாங்கிடணும். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ராப்பராக படிச்சீங்கனாலே கண்டிப்பாக மார்க் ஈஸியாக எடுத்துருவீங்க. அடுத்ததா, an induction motor has a starting torque.
TST கொடுக்குறாங்க. TST of 200 Newton per meter with a star delta starter. Actually, இந்த முறை TST of star delta. ஓகேயா, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட TST-ஐ இந்த முறை கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 200 Newton per meter. ஓகேயா, ஸோ what would be the starting torque if it is started by direct switching? சரி, அதாவது நீங்கள் ஸ்டார் டெல்டாவில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 200 Newton per meter டார்க்கு. ஓகேங்களா, அதையே நீங்கள் டைரக்டாக போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்டரே வேணாம். ஓகேயா, ஸோ நீங்கள் ஸ்டார்டரோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுவும் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ 200 Newton per meter அளவுக்கு தான் ஸ்டார்டிங் டார்க் வந்துச்சு. அடுத்த முறை என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டார்டரே இல்லாமல் டைரெக்டாக அதோட லோடோட போய் கனெக்ட் பண்ணுங்க, அப்போது எவ்வளோ டார்க் வரும்னு கேட்குறாங்க. எஸ், அதுக்கு பேர் தான் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் DOL ஸ்டார்டிங். கரெக்டாக நமக்கு தெரியும்லப்பா, TST ஆஃப் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் இஸ் ஈக்குவலன்ட் டு 1/3 டைம்ஸ் ஆஃப் TST ஆஃப் DOL எழுதுவோம். கரெக்டா, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட டார்க் எப்பவுமே ஸோ 1/3 ஆஃப் DOL ஸ்டார்டராக தான் இருக்கும். ஓகே, அப்போ திஸ் இஸ் 1 part ஆஃப் DOL. ஓகே, அப்போ திஸ் இஸ் 1 part ஆஃப் DOLனா அப்போ எனக்கு TST ஆஃப் DOL கேட்குறாங்கன்னா வாட் இஸ் பா? ஸோ 3 into 200 Newton per meter. Yes, it is 600 Newton per meter. When it is started with the help of DOL சொன்னாலும் direct switching சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் கரெக்ட் தினேஷ். அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்ததா, which control method enables 4 quadrant operation of induction motors? ஓகேயா, என்னோட எந்த ஸ்பீட் கண்ட்ரோல் எனக்கு 4 quadrant ஆப்ரேஷன்ஸ்ல அலோவ் பண்ணுது? ஓகேங்களா, என்னோட எந்த ஸ்பீட் கண்ட்ரோலில் நான் போனேன்னா என்னால் 4 quadrant ஆப்ரேஷன்ஸில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நீங்கள் ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணி 4 quadrant பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் அதோட ஸ்பீடை மட்டும் தான் நம்மளால் மாற்ற முடியும். 4 quadrantனா என்னப்பா? 4 quadrantனா ஃபர்ஸ்ட்டு ஃபார்வர்டு மோட்டரிங், ரெண்டாவது ரிவர்ஸ் மோட்டரிங், அடுத்ததா ஃபார்வர்ட் பிரேக்கிங் அண்ட் ரிவர்ஸ் பிரேக்கிங். கரெக்டாக இந்த 4 குவாட்ரண்ட்ல என்னால் எதில் பண்ண முடியும்னா DOL கிடையாது, ஸ்டேட்டாரோட வோல்டேஜ் கண்ட்ரோலும் கிடையாது. திஸ் இஸ் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். ஸோ இதுதான் V/F கண்ட்ரோல். கரெக்டாக V/F கண்ட்ரோல், VV கண்ட்ரோல், VVD கண்ட்ரோல், இதை பற்றி தான் நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன். இங்கே தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் சார்னா, செமிகண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏசியை டிசியாக மாற்றிடுவோம். ஓகேயா, இந்த டிசியை அதுக்கப்புறமா தான் நம்ம ஏசியாக மாற்றுறோம். இந்த இடத்துல என்னால் இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோலர்ஸ் ஷுவராக யூஸ் பண்ண போகிறோம். we are using the controllers. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலர்ஸை யூஸ் பண்ணி என்னால் இந்த 4 ஆப்ரேஷன்ஸை பண்ண முடியும். ஸோ VFD டிரைவ் தான், வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். பர்டிகுலராக பியூர் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் பண்ணவே மாட்டோம். ஓகேயா, பியூர் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் நம்ம பண்ண மாட்டோம். வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்னாலே V/F கண்ட்ரோலில் தான் குறிக்கும். ஓகேயா, அப்போ அந்த V/F கண்ட்ரோலில் தான் நம்மளால் 4 குவாட்ரண்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியும். மற்ற டெக்னிக்ஸ் இஸ் நாட் அட் ஆல் ப்ரிஃபர்டு. ஓகேயா, ஸோ அதில் என்னால் மோட்டரிங் மட்டும்தான் பண்ண முடியும், ஃபார்வர்ட் மோட்டரிங் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ மற்ற ஆப்ரேஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியாது. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இன் V/F கண்ட்ரோல், in V/F control of 3-phase induction motor, if voltage is increased by 10% in order to keep the air gap flux constant, what is the increment or decrement in the frequency? சார், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நீங்களே ஆன்சர் பண்ணலாம். என்ன சொல்கிறாங்க, இது என்ன டைப் ஆஃப் கண்ட்ரோலா? இட் இஸ் அ V/F கண்ட்ரோல். ஓகே, V/F கண்ட்ரோல்ல என்னப்பா அர்த்தம்? ஸோ வோல்டேஜ் நீங்கள் 10% குறைச்சிங்கன்னா ஃப்ரீக்வன்சியும் 10% குறைக்கணும். அப்படி குறைச்சாதான் V/F ரேஷியோன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேயா, V/F கண்ட்ரோல்னா இட் இஸ் நத்திங் பட் V/F ரேஷியோ மெயின்டைன்டு கான்ஸ்டன்ட். ஓகேயா,
V by F கண்ட்ரோல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. வோல்டேஜ் எவ்வளோ குறைச்சிங்களோ அவ்வளோ ஈக்குவலண்ட்டாக ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும். அப்படி குறைச்சாதான் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கேயே கூட சொல்லிட்டாங்க ஏர் கேப் ஃப்ளக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. அவங்க அதை சொல்லலைனாலும் இதுதான் மீனிங். ஸோ ஒரு V by F கண்ட்ரோல் நீங்கள் பண்ணுறீங்கன்னாலே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வோல்டேஜை குறைச்சிங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும். அப்போ தான் இந்த ஃப்ளக்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேயா? அப்போ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க, வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10%னா ஷுவராக ஃப்ரீக்வன்சி ஷுட் பி இன்க்ரீஸ்டு பை 10%. ஸோ எதுக்காக? டு மெயின்டைன் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேயா? அப்போதான்ப்பா என்னால் ஃப்ளக்ஸை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். எஸ், கரெக்ட் வினோத். ஃப்ரீக்வன்சியை நம்ம 10% இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா வோல்டேஜை குறைச்சிங்கன்னா ஃப்ரீக்வன்சி குறைக்கலாமல் போனீங்கன்னா என்ன ஆகும்னா இட் மே இன்க்ரீஸ் த ஃப்ளக்ஸ் ஆர் டிக்ரீஸ் த ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸை அஃபெக்ட் பண்ணிடும். ஓகேயா? அப்போ ஃப்ளக்ஸை வந்து கான்ஸ்டன்ட்னு இவங்களுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா ஷுவராக நம்ம குறைக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்ததா, இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் slip ring induction motor, speed control of slip ring induction motor using slip power recovery scheme. Actually இதை நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம், இன்னைக்கு கிளாஸஸ்ல தான் பார்த்தோம். slip power recovery scheme னா என்னன்னா the amount of energy wasted in the slip is converted regenerated. கரெக்டா? ஸோ இந்த slip power recovery scheme னா என்னன்னா the amount wasted in slip amount of energy wasted in slip, the amount of energy is wasted in slip is retained by slip power recovery. Therefore இப்போ வேஸ்டான அமௌண்ட் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா ரெக்கவர் ஆயிடுது. ஷுவரா எஃபிஷியன்சி வில் இன்க்ரீசஸ். கரெக்டா? அப்போ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். நான் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். அமௌண்ட் வேஸ்ட் ஆகிறது குறைஞ்சிருதுன்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் தானே ஆகும். லாஸஸ் குறையுதுன்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? ஷுவரா. இப்போ இந்த ஸ்லிப் பவர் ரெக்கவரினால அதிகமான ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ இருக்கும் மெஷினில். அதனால பவர் ஃபேக்டர் வில் பிகம் புவர். ஓகேயா? ஸோ இதனால எஃபிஷியன்சி வில் இன்க்ரீசஸ் பட் பவர் ஃபேக்டர் இஸ் டிக்ரீசஸ். ஓகேயா? ஸோ அப்போ ஸ்லிப் பவர் ரெக்கவரி ஸ்கீம் இருக்குல்லப்பா, அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் என்னோட பவர் ஃபேக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ல லோடை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு ப்ராப்ளம்னாலே ஸோ இந்த இடத்துல ஸ்பீட் கண்ட்ரோலில் நம்ம லோடை பற்றி பார்க்கணும். அது என்ன லோடு, கான்ஸ்டன்ட் டார்க் லோடா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறமா இங்கே என்ன ஸ்பீட் கண்ட்ரோலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்லிப் ரெக்கவரியா இல்லை போல் சேஞ்சிங்கா இல்லை ரோட்டார் ரெசிஸ்டன்ஸா இல்லை வோல்டேஜ் கண்ட்ரோலா, எதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். சார் ஐ நீட் சம் கைடன்ஸ். டிஎன்பி ஜென்ரேஷன் ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஜென்ரேஷன் இஸ் பெட்டர்ப்பா. ஓகேங்களா? ஜெனரேஷன் இஸ் சம்வாட் பெட்டர். ஜெனரேஷன் டிரான்ஸ்மிஷன்ஸ்லாம் ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இருக்கிறப்ப கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்ஸும் கூட இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்பரான பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம ப்ராப்பரான ஒரு இதில் பிளானிங்கோட இன்ட்ராக்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் நீங்கள் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற ஏரியாவை பொறுத்து ஸோ இன்ஃப்ளூயன்ஸும் தேவைப்படும். ஓகேங்களா? சில இன்ஃப்ளூயன்ஸும் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜெனரேஷன் இஸ் சம்வாட் பெட்டர். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பவர் பிளான்ட் போவீங்க. ஸோ உங்களுக்கு ஷிஃப்ட் மேனரில் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து உங்களை ஜென்ரேஷனில் போடுறாங்கன்னா ஸோ ஒன்று சென்னையில் இருக்கிற அந்த பவர் பிளான்ட்ஸ்லேயும் இல்லைனா இந்த நீலகிரியில் இருக்கிற அந்த ஹைட்ரோ ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸில் தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வருவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின் போகலாம். 3-phase 440 volt 6-pole slip ring induction motor operates with a 2% slip, takes a stator current of 50 amperes. ஓகேயா? 2% ஸ்லிப்பில் ஒர்க் பண்ணுறப்போ ஸ்டேட்டாரோட கரண்ட்டு 50 ஆம்பியர்.
if the speed of motor is reduced. அப்போ இது ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் தானே, ஓகே. அப்போ ஸ்பீட் கண்ட்ரோல் தான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா டார்க்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டன்ட் டார்க்கு. அப்போ ஸ்பீடு வந்து 500 RPM சொல்கிறாங்க, யூசிங் ஸ்டேட்டார் வோல்டேஜ் கண்ட்ரோல். அப்போ இந்த ஸ்கீம் என்னப்பா, the speed control is stator voltage control. Okay, in the scheme of voltage controlling என்னன்னா stator voltage control. So இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்திருப்போம், electromagnetic torque is S into V square by R அப்படின்னு நான் எழுதியிருப்பேனா. ஸோ இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுதியிருப்பேன். ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வோல்டேஜை பெருசாக அவங்க காமிக்கலை சார், வோல்டேஜஸோட சேஞ்சஸை காமிக்கலை. ஆனால் எனக்கு கரண்ட் சேஞ்சஸை மட்டும் கொடுத்துருக்காங்க. கிளியரா, கரண்ட்டோட சேஞ்சஸை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வோல்டேஜஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதோட கரண்ட் சேஞ்சை கண்டுபிடிக்கலாம். இல்லைனா இதே எக்ஸ்பிரஷனை நம்மளால் எப்படி எழுத முடியும்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கை வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட்டால் என்னால் எப்படி எழுதலாம்னா, எஸ் இந்த இடத்துல நீங்கள் யூ கேன் ரைட் இட் ஆஸ் கரண்ட் எப்பவுமே நம்ம எப்படி எழுதலாம்னா I is equivalent to 1 by ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா I ஸ்கொயர்னு இருக்கும் சார், I ஸ்கொயர் பை 1 மைனஸ் எஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போ அதிலிருந்து நீங்கள் ஐயை எழுதுனீங்கன்னா I is 1 by root of 1 minus s அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் என்னோட கரண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேயா, இதுதான் என்னோட கரண்ட் எக்ஸ்பிரஷன். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, the torque is கான்ஸ்டண்டா இருக்கிறப்போ there is no issues. அப்போ therefore என்னோட ப்ராடக்ட் இந்த இடத்துல I1 into எப்படி எழுதலாம்னா, இந்த சிம்பிள் தான்ப்பா, இந்த இடத்துல டார்க் இஸ் கான்ஸ்டண்டா, அப்போ TEM is constant. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா I is equivalent to கான்ஸ்டன்ட்னு வரும். ஓகே, அப்போ I கான்ஸ்டன்ட்னா 1 divided by root of 1 minus s is கான்ஸ்டன்ட்னு வரும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இங்கே I1க்கு 1 minus s1, I2க்கு 1 minus s2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஐயும் ரூட் ஆஃப் 1 minus s-ம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ நீங்கள் எக்ஸ்பிரஷன் எழுதுகிறப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் எழுதணும். ஓகே, சி அப்போ I1 is equivalent to 1 by root of 1 minus s1. ஸோ அதே மாதிரி தான் I2 is equivalent to 1 by root of 1 minus s2. ஓகே, புரியுதாப்பா? ஸோ I1 is 1 by root of 1 minus s1, I2 is 1 by root of 1 minus s2. ஸோ S1 என்றது ஸ்லிப் அட் ஃபர்ஸ்ட் கேஸு. ஸோ எப்போ இந்த 500 RPMல இருந்திருந்தப்போ ஸ்லிப்பு. ஸோ இதோட சிங்க்ரனஸ் ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிங்க. சிங்க்ரனஸ் ஸ்பீடு NS is equal to 120 F by P. ஸோ ஃப்ரீக்வன்சி என்னன்னா 120 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி என்னப்பா, தட் இஸ் 3 phase 440, ஆல்மோஸ்ட் 50 தான் நினைக்கிறேன், 50 தான் இருக்கும். டிவைட் பை 6 அடிச்சிங்கன்னா யூ வில் கெட் 2. அப்போது சிங்க்ரனஸ் ஸ்பீடு யூ வில் கெட் 1000 RPM இருக்கும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் ஸ்லிப்புன்றது 1000 minus 500 divided by 1000. அப்போ S1 ஸ்லிப் 1 என்னப்பா, ஸ்லிப் 1 is what, that is 0.5. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸோட ஸ்லிப் வந்து 0.5 அண்ட் ஃபர்ஸ்ட் கேஸோட கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க, that is 50. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸோட ஸ்லிப் வந்து 0.5. சாரிப்பா ஆக்சுவலாக இது வந்து செகண்டோட ஸ்பீடு தான் கேட்குறாங்க. இந்த மோட்டார் ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு டு 500 RPM. ஸோ சி கரெக்டா, திஸ் இஸ் NR2. ஓகே, NR1 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 2% ஸ்லிப்பில் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அவங்க ஆல்ரெடி. ஸோ அப்போது வாட் they given S1 as 2%. ஓகேயா, அப்போ என்னப்பா, ஸோ NR1 என்னால் கண்டுபிடிக்க முடியும் இதை வச்சு. ஓகே, பட் நமக்கு அது தேவை கிடையாது. NR1 எவ்வளோவா இருந்தாலும் நமக்கு அது தேவை கிடையாது. 2%னா we simply calculate that is 980 RPM தான் இருக்கும். ஓகே, 1000ல் 2% போச்சுன்னா 20 தானப்பா. அப்போ NR1 வந்து 980 RPM, பட் நம்ம அதை கால்குலேட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. எனக்கு இந்த ஃபார்முலாஸில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் போதும். ஸோ ஸ்லிப் 1ன்றது இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள், அதுதான் ஸ்லிப் 1. ரெண்டாவதுல தான் என்னோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்லிப் 1 is 2%, I1 is 50 ampere. ஓகே, ஸோ அடுத்ததா என்ன கொடுக்குறாங்கன்னா NR2 கொடுத்துருக்காங்க. NR2 வந்து 500 RPM அப்படின்னா S2 என்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் சார், அதோட பாதி. ஸோ அதில் பாதின்றப்போ டேரெக்டாக 1000 minus 500 divided by 1000. இப்போ தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அப்போ ஸ்லிப் 2 is what, 0.5 which is 50%.
ஓகேயா, ஸ்லிப் வந்து 2%ன்றது 0.02 பா, 0.5ன்றது 50%. அப்போ இதுல இருந்து நீங்க I2 ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், ஷோரா நம்மளால I2 கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல நான் ரூட் எடுத்துக்கிறத விட இந்த ஃபார்முலாஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரூட் எடுத்தோம்னா அது நம்ம பண்றதை விட இது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ திஸ் இஸ் I1 ஸ்கொயர். இந்த ரூட் எடுத்து அங்கே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். This is I2 square. அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? I1 by I2 the whole square is equivalent to, so 1 minus S2 by 1 minus S1. That's it, sir. இங்க எனக்கு என்ன வேணும்? What we need? I2 வேணும். New value of stator current தானே கேட்குறாங்க. That is I2. ஓகே, அப்போ I2 வேணும்னா என்ன சார் பண்ணலாம்? So 1 minus S1 இது அடுத்த பேஜில் எழுதலாமா? 1 minus S1 divided by 1 minus S2. Clear ஆ? இங்க பாருங்க, I2 ஸ்கொயர் வேணும் எனக்கு. அப்போ I2 ஸ்கொயர் வேணும்னா இது அந்த சைட் போயிடும். ரூட் அப்புறமா கூட போட்டுக்கலாம். 1 minus S1 by 1 minus S2 into I1 square into I1 square into I1 square is equivalent to I2 square. Okay, I1 square is equivalent to I2 square. இப்போ எனக்கு S1 தெரியும். S1 is 0.02, 1 minus 0.02. S2ன்றது 1 minus 0.5. அடுத்தது I1 ஸ்கொயர்ன்றது 50 ஸ்கொயர். This is I2 ஸ்கொயர். ஓகே, இது என்னப்பா? that is 0.98. ஸோ இது 0.5 into 5 ஸ்கொயர் is 25 into 00. இதுக்கு ஈக்குவலன்ட் டு I2 ஸ்கொயர். ஓகே, இன்டூ I2 ஸ்கொயர். இப்போ இது என்ன சார்? திஸ் இஸ் 0.5. இது அடித்தா என்னவா ஆகிடும்? 5000 மாறிடும். ஓகே, திஸ் இஸ் 5000 இன்டூ 98/100. அது 98/100 இன்டூ 5000 இஸ் ஈக்குவலன்ட் டு I2 ஸ்கொயர். கரெக்டா? இன்டூ I2 ஸ்கொயர். ஸோ கரெக்டாக எழுதிட்டு இருக்கோமா பார்ப்போம் ஒரு முறை. ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 minus S2 கரெக்டு தான். அப்போ இந்த சைடு போச்சுன்னா I1 1 minus S1 by 1 minus S2 into I1 square, that will become I2 square. அப்போ இந்த சைடு I2 square வந்திருக்கும். கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஸ்லிப் 1ன்றது that is 0.02, what which is 2%, 0.02, 5 வந்து 0.5. ஓகே, அப்போ 5000. அப்போ என்ன ஆகுதுன்னு இங்கே 2 0 கேன்சல் ஆகுது சார். அப்போ 98 5s are, ஸோ 98 into 5s are எவ்வளவுப்பா? 4500. 5200. ஆன்சர் என்ன வரும் செக் பண்ணிங்களா? எஸ், ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதை அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் பாருங்கள், ரொம்ப டீவியேஷன் இருக்குது. அப்போ அப்ராக்சிமேட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப நியராக இருந்தால் அப்ராக்சிமேட் பண்ண வேணாம். டேக் இட் இஸ் 100. ஓகே, 100 into 50. ஓகே, திஸ் இஸ் ஸ்கொயர், I ஸ்கொயர். ஓகே, அப்போ 100 which is 10 வரும். ரூட் ஆஃப் 15 எடுத்தால் 7 வருமா? இன்ட்டு I2 ஸ்கொயர் இருக்கா? இதுதான் I2 வருது. ஸோ எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமான்னு தெரியலப்பா. எங்கேயாச்சும் இதர் சின்ன மிஸ்டேக் என்ன மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் வந்து நமக்கு 250 ஆம்பியர்ஸ் தான் வரும். செக் பண்ணுவோம். ஸோ 250 ஆம்பியர்ஸ் தான் வரும். ஸோ 50 ஸ்கொயரு. ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ I2 வில் கெட்டு 250 ஆம்பியர்ஸ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமாப்பா? ஸோ எய்தர் ஏதாச்சும் மல்டிப்ளிகேஷன் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரேக்கிங் ஆக்ஷன். ஸோ என்னோட பிரேக்கிங் ஆக்ஷன் அப்போ ஸ்லிப் என்ன? பிரேக்கிங் அப்போ மெஷின்ஸோட பிரேக்கிங் ஆக்ஷன்ஸ் அப்போ ஸ்லிப்போட வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கிளாஸஸில் பார்த்துருக்கோம் ஸ்லிப்போட வேல்யூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மோட்டாரிங் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்கும். அப்போ ஸ்லிப் வந்து இன் பிட்வீன் 0 லெஸர் தென் S லெஸர் தென் 1 இருக்கும். ஓகே, மோட்டரிங் ஆக்ஷன் அப்போ ஸ்லிப் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும்பா.
ஓகே, அடுத்ததா ஜெனரேட்டர் ஆக்ஷன். So in the case slip becomes negative. Okay, slip வந்து lesser than 1 இருக்கும், which is negative. So அடுத்ததா braking action. Braking action அப்போ பொதுவா slip is greater than 1. Okay, so motoring na lesser than 1 இருப்பான், braking na greater than 1 இருப்பான், generator na it is negative இருக்கும். Okay, generator action na it is negative, motor action na it is between 0 to 1 and braking action na it is greater than 1. இங்க என்ன கேக்குறாங்கன்னா they are asking the braking action. சார் இந்த இடத்துல slip வந்து 1 இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். So எதை மீன் பண்ணுது, எனக்கு slip வந்து 1 னா 1 னா it is standstill condition. Standstill னா என்ன அர்த்தம், NR is 0 அப்படின்னு அர்த்தம்பா. NR வந்து 0. ஓகேங்களா, ஸோ அதுதான் அங்கே எனக்கு மீன் பண்ணுது. அதை நம்ம பிரேக்கிங் ஆக்ஷன் சொல்ல மாட்டோம்ப்பா. ஓகே, ஸோ அதாவது நீங்கள் வந்து அந்த கேஸில் ரோட்டார் வந்து எதுவுமே இல்லை, ஸ்டாப் ஆகிருக்கு, அப்போ அதனால நான் அந்த பிரேக்கிங் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸ்லிப்போட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸ்லிப் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ மோட்டாரிங்னா இட் இஸ் பிட்வீன் 1, 0 to between 1, ஜெனரேட்டர்னா நெகட்டிவ், ஸோ பிரேக்கிங் ஆக்ஷன்னா இட் இஸ் கிரேட்டர் தென் 1. இதில் நம்ம 2 கைண்ட் ஆஃப் பிரேக்கிங்கும் காமனாக பார்ப்போம், பிளக்கிங் அண்ட் டைனமிக் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பிளக்கிங்காக இருக்கிறப்போ விச் இஸ் 2 - s அப்படின்னு சொல்லி தான் இந்த எக்ஸ்பிரஷனே எழுதுவோம். இதோட ஸ்லிப் வேல்யூ என்னன்னா இன் பிளக்கிங்கிறது ஒரு பிரேக்கிங்ப்பா, இதோட ஸ்லிப் இஸ் வாட் 2 - s. இது நியூ வேல்யூனா தட் இஸ் 2 - s. ஓகே, இதுதான் என்னோட ஸ்லிப் இக்குவேஷனே. ஸோ அப் டு திஸ் கிளியராப்பா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்ததான் இன் V/F கண்ட்ரோல் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். என்னோட V/F கண்ட்ரோலு இதில் விச் ஆஃப் தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு? V/F கண்ட்ரோலில் என்னோட எந்த வேரியபிள்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம கிளாஸில் டெரைவ் பண்ணியிருப்போம், the TEM is what 180/2 pi ns s into v square divided by r2 அப்படின்னு எழுதியிருப்போமா? ஸோ இந்த இடத்துல ஸ்லிப்பை நம்ம எப்படி எழுதியிருப்போம், 180/2 pi ns s in ஸ்லிப்பை ns into nr minus nr by ns into v square by r2 வரும். இப்போ இந்த இடத்துல ns இருக்கிற இடத்துலலாம் ஃப்ரீக்வன்சி இருக்குது, பிகாஸ் ns is directly proportional to frequency. அப்போ இது ஒரு ஃப்ரீக்வன்சி, இது ஒரு ஃப்ரீக்வன்சி, அப்போ இட் பிகம் ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர், அப்போ v square by f ஸ்கொயர்னு இருக்கும். கரெக்டா? அப்போ v square by f ஸ்கொயர்னு இருக்கும். மீதி திங்ஸ் எல்லாமே ரிமைன் கான்ஸ்டன்ட்டு. கரெக்டா? மீதி திங்ஸ் எல்லாமே ரிமைனிங் கான்ஸ்டன்ட்டு. அப்புறம் இன்டூ ns மைனஸ் nr இருக்கும். ஸோ திஸ் வாட் த எலக்ட்ரோமேக்னட்டிக் ஈக்குவேஷன். கரெக்டா? இது என்னோட எலக்ட்ரோமேக்னட்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம், இல்லை என்னோட மேக்ஸிமம் டார்க்கோட ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ இது என்னப்பா, V/F கண்ட்ரோல். இன் V/F கண்ட்ரோலில் நமக்கு என்ன தெரியும், இன் V/F கண்ட்ரோலில் ஆல்வேஸ் த ஃப்ளக்ஸ் விச் இஸ் V/F ரேஷியோ இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆயிடுது சார், திஸ் பிகம்ஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ திஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். அப்போ எப்போவுமே என்னோட V/F கண்ட்ரோலில் பொறுத்த வரைக்கும் Tmax இருக்கான்லப்பா, அவன் கான்ஸ்டண்ட்டாக இருப்பான். ஓகேயா? ஏன்னா Tmax நம்ம எக்ஸ்பிரஷனில் கூட எழுதியிருப்போம், V/F ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருப்போம் Tmaxக்கு. ஆனால் TSTக்கு என்ன எழுதியிருப்போம், V/F ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/F அப்படின்னு தான் எழுதுவோம். கரெக்டாக? அது V ஸ்கொயர் பை F கியூப் இருக்கும் TST. அப்போ இதில் வந்து என்னப்பா ஆகும், இட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட்டு. அப்போ இருந்தாலும் TST இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்போ ஸ்டார்டிங் டார்க்குன்றது V/F கண்ட்ரோலில் வேரி ஆகும், ஆனால் மேக்ஸிமம் டார்க்குன்றது V/F கண்ட்ரோலில் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, புரியுதா? என்னோட ஸ்டார்டிங் டார்க்குன்றது வேரி ஆகும், ஆனால் மேக்ஸிமம் டார்க்குன்றது எப்பவுமே V/F கண்ட்ரோலில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்ததா TST நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ST மேக்ஸ், ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க் அக்கர்ஸ் நம்ம பார்ப்போம் பாருங்க.
ST maxனா it is என்னப்பா R2 divided by X02. அப்ப இது ஒரு frequency. அப்ப ST max is also inversely proportional to the frequency. அப்போ during V by F control, இந்த V by F control நீங்க பண்றப்போ starting torqueன்றது variable, maximum torqueன்றது constant, slip at which maximum torque occurs is a variable. இது எல்லாமே உங்களுக்கு factorsல இருக்கு பாருங்க. இங்க இருக்க பாருங்க, in V by F control of 3-phase induction motor, which of these variables is fixed? Maximum torque is constant. Yes, maximum torque is constant. இங்க எழுதிட்டேனா synchronous speed என்றது yes it is varied. அடுத்ததா starting torque is varied and slip for maximum torque ST max னா இதுதான். அப்ப இதுதான் என்னோட fourth statement சொல்லுது. அடுத்ததா இது என்னோட third statement சொல்லுது. இது என்னோட NS சொல்லுது. அப்ப மூணுமே frequency பொறுத்து மாறுது. அப்ப மூணுமே தப்பு. கரெக்ட்டா? Option A only correct. Okay, option A only correct. Up to this clear தானப்பா? Okay, up to this clear தானே? ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு பிங் பண்ணி விடுறேன். எதுனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வில் செக். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் உங்களோட டவுட்ஸாக இருந்தாலும் சரி, சஜஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ எதுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சைட்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை ஷுவராக நம்ம கொடுப்போம்ப்பா. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸ் அண்ட் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணும். ஆனால் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ஸ் அண்ட் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஸோ நாளைக்கு நம்ம டிஸ்கஷன்ஸ்லாம் மீட் பண்ணுவோம். அண்ட் 6:30க்கு நமக்கு அடுத்த ஒரு டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஓகே, 6:30க்கு இண்டக்ஷன் மிஷின்ஸோட லாஸ்ட் கிளாஸ் இருக்குது. ஓகே, 6:30 கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.